லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னா எல்லாமே வயித்துல இருக்கிற பாப்பாவால வந்த மரியாதை தான். இப்ப வயிறு வலிக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இது நீ சொன்ன மாதிரி சூடுனால வந்த வயிறு வலி மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ முகம் சுழிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குக்கா. நாமே ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அத்தைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்துடலாமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அத்தைக்கெல்லாம் தெரிய வேண்டாம். நீ வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நம்ம ஒரு செக்அப் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ படிக்க அவசரமா கிளம்பிட்டு இருக்க போல. எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம் இருக்குக்கா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீ அதை போய் பாரு, நான் என்ன பாத்துக்கிறேன். அக்கா, நான் வேணும்னா உன் கூடவே உன் ரூம்லயே இருக்கேன்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன். முடியலன்னா நானே உன்னை கூப்பிடுறேன், சரியா? போ, நீ போய் படி. அக்கா, ரிஸ்க் எடுக்காதக்கா, சொன்னா கேளு, நான் உன் கூடவே இருக்கேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா, நான் தான் சொல்றேன்ல, நீ போய் படி, நான் போய் படுக்கிறேன். அக்கா, சொன்னா கேளுக்கா. அக்கா, கௌதம் எங்க போனா? ஆளே காணோம். யாராவது இருக்கீங்களா? முடியல, யாராவது இருக்கீங்களா? இது வேற. அம்மா, யாராச்சும் இருக்கீங்களா? எத்தனை வயசானாலும் இந்த மாதிரி இடிச்சுக்கிறது மட்டும் மாறவே மாறாது. சீ. அக்கா, அக்கா.
பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என் குழந்தைய காப்பாத்து இந்திரா. அக்கா ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்லக்கா. அதான் நான் வந்துட்டேன்ல. என்னக்கா பண்ணுது? என்ன பண்ணுது? எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது இந்திரா. ஐயோ அக்கா, அக்கா என்னால முடியலடி. ஏதாச்சும் கண்ணு இல்லக்கா. ஐயோ இது பாரு, இது பாரு, இது பாரு. நான் இருக்கேன்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாதுக்கா. பாப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்து இந்திரா. ஒண்ணும் ஆகாதுக்கா. அக்கா ஒண்ணும் இல்லக்கா. அக்கா என்னால வலி தாங்க முடியல. அக்கா ஒண்ணும் இல்லக்கா. அக்கா 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 நீ இருக்கா, பயப்படாத, நான் வந்துடுறேன். சுபாக்கா, சுபாக்கா, அக்கா கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்கல. அக்கா 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 சுபாக்கா, என்னாச்சு இந்திரா? ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்லக்கா. சுபாக்கா வரேன் வரேன், சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? அத பாருங்க. என்ன இப்படி இருக்கா? ஐயோ, வயிறு வலி. என்னம்மா? என்னம்மா? என்னாச்சு? முடியல. என்ன காவியா? என்ன பண்ணுது? ரொம்ப வயிறு வலிக்குது அத்தை. வயிறு வலிக்குதா? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு? வயிறு வலிக்குதா? என்னால முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. என்னாச்சு காவியா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னம்மா திடீர்னு? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. சுபாக்கா பயமா இருக்குக்கா. இரு இரு. என்னம்மா என்ன பண்ணுது? ஒண்ணு இல்லம்மா. சுபா தண்ணி கொண்டு வா. போங்க. நல்லா தானே இருந்த காவியா? ஆமாக்கா. எந்திரி, மெதுவா எந்திரி. முடியல அத்தை. பாத்து மெதுவா வா. வா. தண்ணி வேணுமா? சரி சரி, பாத்து மெதுவா உட்காரு. ஒண்ணும் இல்லக்கா. அக்கா அக்கா ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. முடியல அத்தை. காவியா, ரொம்ப வலி வலிக்குது. பொறுத்துக்கோமா. சூட்டு வலியா இருக்குமா? ஐயோ, இப்படி துடிக்கிறாளே. என்ன பண்ண நீ? திடீர்னு இவளுக்கு என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? அக்கா வயிறு வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கா. முதல்ல இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். காவியா, காவியா ஒண்ணும் இருக்காதுமா. என்ன பண்ணுது உனக்கு? என்ன பண்ணுதுன்னா வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா தெரியல உங்களுக்கு? என்ன சாப்பிட்ட? ஏதாவது தப்பா சாப்பிட்டிருப்ப. இந்திரா, எனக்கு ரொம்ப வலிக்குது இந்திரா. காவியா, அத்தை. ஐயோ, காவியா, காவியா. கடைசியா சுபக்கா தான் பால் கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரமா? மாமாவும் கௌதமும் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துடட்டும். நீ அவங்களுக்கு முதல்ல போனை போடு. சீக்கிரம் வர சொல்லு. ஆம், இதோ அத்தை. அத்தை தாங்க முடியல அத்தை. இந்திரா, சீக்கிரம் பண்ணு. காவியா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆம், அத்தை நாட் ரீச்சபிள்னு வருது. கௌதம்க்கும் மாமாவுக்கும் ஃபோன் போகல. போன் போகலையா? என்ன சொல்ற? கதிருக்கு போன் பண்ணு. பண்ணு. ஏய், இங்க குடு, நீ குடு. இந்தாங்க அத்தை, டயல் பண்ணிருக்கேன். சரியாயிடும்க்கா. ஐயோ, ஃபோனே பண்ணாம நாட் ரீச்சபிள்னு சொல்லி போய் சொன்னோம். இப்ப அத்தை ஃபோன் பண்ணா கதிர் உண்மையிலே வந்து கூட்டிட்டு போயிடுவானே. ஹாஸ்பிட்டல் போக லேட் ஆனா தானே கொடுத்த பாய்சன் வேலை செய்யும். இப்ப என்ன பண்றது? இந்த மடையன் வேற ரிங்கு போயிட்டே இருக்கு. அவசரத்துக்கு போன் எடுக்க மாட்டான். புடி. எங்கதான் இருக்கணும் இந்த கதிர்? என்னால முடியல அத்தை. என்னம்மா? நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்றேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்ப எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்ல. இந்த நேரம் பார்த்தா ஆம்பளைங்க யாரும் வீட்ல இல்ல. ஹாஸ்பிடல் போறதுக்கு ஏன் இப்ப அவங்கள எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? ஏய், எங்க யாருக்கும் கார் ஓட்ட தெரியாது. உங்க எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனையா? நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ பாட்டுக்கு கார் எடுக்கிறேன்னு எடுத்துட்டு எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிடாத. நான் நல்லா கார் ஓட்டுவேன் அத்தை. அக்காவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் ப்ளீஸ். இப்படி ஒவ்வொருத்தரா எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்பதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறது? நம்மளே கூட்டிட்டு போலாம். அவசரப்படாத இந்திரா, யாராச்சும் வரட்டும். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? முடிஞ்ச அக்காவை தூக்க ஹெல்ப் பண்ணுங்க.
ராகினி, ஹேமா, நீங்க 2 பேரும் இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கங்க. மாமாவுக்கோ கதிருக்கோ கௌதமுக்கோ லைன் கிடைச்சதுன்னா விஷயத்த சொல்லிடுங்க, சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு இவள நாங்க கூட்டிட்டு போறோம். இத பாருங்க, நான் என்னன்னு பாத்துட்டு போன் பண்றேன், சரியா? வாங்க பாத்து காவியா, மெதுவா மெதுவா பாத்து மெதுவா வா. ஐயோ, இவ்ளோ சீரியஸ் ஆகணும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. இப்படி ஐசியூல கொண்டு வந்து வச்சிருக்காங்களே, என்னவா இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. வயித்து வலின்னு வந்தவ கொஞ்ச நேரத்துல மயங்கிட்டா. அவளை இங்க தூக்கிட்டு வரதுக்குள்ள டாக்டர் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் மாட்டி விட்டு ஐசியூல வச்சிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குக்கா. வீட்ல என்னதான்க்கா நடந்தது? காவியா கடைசியில என்னதான் சாப்பிட்டா? ஒண்ணு இல்ல மகேந்திரா, பசி இல்லைன்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்ட்டா. அப்புறம் நான் தான் பாலாவது குடிமான்னு கொண்டு போய் கொடுத்தேன். பால் கொண்டு போய் கொடுத்தீங்களா? நல்லா நல்லா பாத்தீங்களாக்கா? பால்ல ஏதாவது கலந்திருந்ததா? முன்னாடி நடந்த மாதிரி? நீ பதறாத இந்திரா, நான் எவ்வளவு உஷாரா இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா பால் கொண்டு வரும்போது ராகினியும் ஹேமாவும் நான் பால் கொடுக்கறேன், நீ எனக்கு காஃபி போட்டு கொண்டு வான்னு சொன்னாங்க. என்னை எவ்வளவோ வற்புறுத்துனாங்க. நான் தான் இல்ல இல்ல என் கையால தான் கொடுப்பேன்னு சொல்லி என் கையால தான் கொண்டு போய் அவளுக்கு பால் கொடுத்தேன். அதனால அந்த பழைய மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ அதெல்லாம் நினைச்சு ஒண்ணு பயப்படாத. ஆனா என்னன்னே தெரியல, இந்த கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கெல்லாம் சூட்டு மேல வலி வரும்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி சீரியஸ் ஆகி நான் யாரையுமே பார்க்கல. அதுதான் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. டாக்டர், நர்ஸ், மருமக ஒரு நிமிஷம். லுக், யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஓகே சார். half an hourக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே சார். பிபி, ஆக்சிஜன் லெவல் எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பல்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே சார். டாக்டர், 24 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும். சார். டாக்டர், டாக்டர், அக்காக்கு என்னாச்சு? நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? நான் அவளோட கூட பிறந்த தங்கச்சி. ஒன்றும் இல்லைம்மா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. டுவெண்ட்டி 24 hours கழிச்சு தான் என்னால் எதையுமே சொல்ல முடியும்.
சரியாயிடும். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. என் அக்கா சாதாரணமான வயித்து வலின்னு வந்திருக்கா. இப்படி மயக்கமாக்கி ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. டாக்டர் என்னதான் பிரச்சனை டாக்டர்? எல்லாம் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், சரியாயிடும். ஐயோ டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? டாக்டர், நான் அவ மாமியார். கொஞ்சம் நீங்க தனியா வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் இப்ப அங்கேயும் இங்கேயும் டென்ஷனா நடந்துட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏதாவது ஆவணம் தானே கொடுத்திருக்கேன். நீங்க வேற என்ன ஆவறதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அட்லீஸ்ட் உயிர் போச்சுனாவது பிரச்சனை முடிஞ்சது. இல்லனா அவ வயித்துல இருக்கிற குழந்தையாவது கலையணும். இது ரெண்டுத்துல ஒன்னாவது நடக்கணும். அதான் துணிஞ்சு செஞ்சேன். எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து போறது. ஊர்ல இல்லாத மருமக அவளுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு அத்தனை பேரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நேத்து வந்தவ இதுக்கு முன்னாடி சகல மரியாதையும் எனக்கு தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ அவளுக்கு போயிடுச்சு. கேட்டா குழந்தை உண்டாயிருக்கு. இதெல்லாம் நான் எத்தனை நாள் தான் தாங்கிட்டு இருக்கிறது? அதான் நான் துணிஞ்சு செஞ்சேன். நீ செஞ்சதெல்லாம் பரவாயில்ல, நீ செஞ்சத தப்புன்னு நான் சொல்லல. மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏற்கனவே அரசல் புரசலா இந்திராக்கு நாம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். அந்த ஹீட்டர் விஷயத்துல உன்னை அரைஞ்சு எவ்வளவு வார்னிங் பண்ணா. அப்படி இருந்தும் நீ திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டு இருக்க. அவளெல்லாம் பாத்துக்கலாம், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய், அவளை விடுறி. ஜெயாக்காக்கு இந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. இந்த வாரிசு மேல உயிரையே வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா குழந்தை இல்லாத வீட்டுல முதல் முறையா குழந்தை உண்டாயிருக்கு. அந்த குழந்தை மேல இப்பவே பயங்கர பாசம் வச்சிருக்காங்க. ஏதாவது அந்த குழந்தைக்கு ஆகி அத பண்ணது நீயும் நானும் தெரிஞ்சது போச்சு. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுது. அதை எப்படி சமாளிக்கணும் தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாது. அததான் நம்ம நேக்கா பண்ணிருக்கோம்ல. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரியே பழி விழுந்தா கூட அந்த சுபா மேல தானே விழும். சுபா தானே மாட்டிப்பா. ஆனா சுபா அப்படி பண்ண மாட்டான்னு ஊருக்கே தெரியும். அதெல்லாம் நம்ம மேல வராது. ஏதாவது ஃபுட் பாய்சனு இல்ல சுபா தான் தெரியாம அவள் அறியாம கலந்து கொடுத்துட்டான்னு அவ மேலயே பழிய போட்டுருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? என்னதான் நடக்குதுன்னு நம்ம பாப்போமே. இன்னும் ஒரு மணி நேரத்துல இல்ல அரை மணி நேரத்துல நமக்கு தெரிஞ்சிட போகுது. அதுக்கே இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. உட்காருங்க, இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. இந்தாங்க, இருங்க நான் போய் பால் கொண்டு வந்துடுறேன். சொல்லுங்க டாக்டர், காவியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது மேடம். கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவங்க கண்ணு முழிக்கணும். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் தான் குழந்தை விஷயத்தை பத்தி சொல்லவே முடியும். நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டு வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான். அவங்க வயிறு வலினால இவ்வளவு சீரியஸ் ஆகல. அவங்க பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி தெரியுது.